பிரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாலி பிள்ளைகள் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். ஆக்சுவலாக புதன்கிழமை உங்களுக்காக அதிக பாரத்தோடு ஜெபிச்சிருக்கு. ஒவ்வொரு நாளும் வாலி பிள்ளைகளை குறித்து பாரங்கள் உண்டு. அதனால தான் சில காரியங்களை உங்களுக்கு ஆலோசனைகளாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு செய்தியின் தலைப்பு என்னென்னா, ஞானம், அந்த ஞானத்தின் ஆவி உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத குறித்து தான் பார்க்க போகிறோம். ஏன் ஞானம் தேவை? யூதா 1:22-23 வெளிப்படுத்தல் அதிகத்துக்கு முன்னாடி இருக்கும். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரங்களையும் வெறுத்து தள்ளுங்கள். Help those people who do not know whether to trust God. Be kind to them. Some people are in great danger. You must save them from the fire of God's punishment. Also, be kind to people who have done wicked and disgusting things. But be careful. Do not let their sins make you bad to T-double-O. அப்படி சொல்லிக்க பார்த்தீங்களா? அப்படின்னா என்ன செய்யணும்? நமக்கு பகுத்தறிவு தேவை, டிசர்னிங் ஸ்பிரிட் தேவை. பரிசுத்த ஆவியினுடைய 9 வரங்களில் ஒரு வரம் ஆவிகளை பகுத்தறிகிற வரம். நம்ம பீப்புள் பல டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. நீங்கள் காலேஜ் போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வெளியில் போய் பலரோடு பழக வேண்டிய சூழ்நிலைகளில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது நிறைய பேர் இப்போல்லாம் என்ன செய்கிறாங்க, 10th ஃபெயில் ஆகிட்டா கூட உடனே +1 சரியாக படிக்க முடியல, குடும்பத்தில் கஷ்டங்கள்னா உடனே அவங்கள பாலிடெக்னிக் அனுப்புகிறாங்க, சில டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்ஸ்க்கு அனுப்புகிறாங்க. உடனே அந்த ஸ்கூல் லைஃப்பை முடித்தோடனே சில பேருக்கு அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு எக்ஸைட் ஆகிற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவன் கொடுக்குற ஆலோசனை என்ன? பகுத்தறிவோடு நீங்கள் செய்கிற நன்மைகள் இருக்கும். சிலருக்கு இரக்கம் பாராட்டுங்க, தேவைதான். ஆனால் அதுலேயும் கூட வரைமுறை இருக்குது. அதுலேயும் கூட யாருக்கு இரக்கம் செய்கிறோங்கிற ஒரு லிமிட், அந்த ஞானம் இருக்குது. எல்லாருக்கும் இரக்கம் செஞ்சிட முடியாது. கொலைக்கு ஒருத்தன் கொலை பண்ணிட்டு வரான், கொள்ளையடிச்சிட்டு வரான், திருடிட்டு வரான், உங்ககிட்ட கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் பைக்கில் இடம் கொடுனா கொடுத்துருவீங்களா? காரில் என்னை ஏற்றிக்குவீங்களா? இல்லை சைக்கிளில் டபுள்ஸ்க்கு நீங்கள் அலோவ் பண்ணுவீங்களா? நிச்சயமாக அலோவ் பண்ணக்கூடாது. ஒருவேளை அப்போசிட் செக்ஸாக இருக்கலாம், அதனால நீங்கள் மயங்கிடக்கூடாது. ஏன்னா எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் மனுஷன் முகத்தை தான் நம்மளால் பார்க்க முடியும், இருதயத்தை பார்க்கறதுக்கு ஞானம் தேவை. அதான் சொல்லியிருக்கு. அவங்கள்ட்ட அன்பு செலுத்தலாம், ஆனால் அக்கினியிலேருந்து இழுத்து விடணும். ஒருத்தன் அழிஞ்சு போகிறான், ஒருத்தன் சூசைட் பண்ண போகிறான் அப்படின்னா கட்டாயமாக அவன் செத்தானா நரகத்துக்கு போயிடுவான். அதுக்கு நீங்கள் உதவி செய்யலாம், ஆனால் ஞானம் இருக்கணும். எப்படி உதவி செய்யலாம் அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்பிரிட்டை இயேசுவின் நாமத்தால் நீங்கள் கடிந்து கொண்டு உங்களை ஆண்டவர் ரத்தத்தில் வச்சிங்கன்னா அவனுடைய முடிவை உங்களால் தடுத்து நிறுத்த முடியும். சில பேர் பார்த்தீங்களா, பிளாக்மெயிலாம் பண்ணுவாங்க. நீ இப்போ ஓகே அப்படின்னு சொல்லலைன்னா இந்த நேரத்தில் என்னை சந்திக்கிறதுக்கு ஈவினிங் 6 மணிக்கு நீ இந்த குறிப்பிட்ட இடத்துல வரலன்னாலாம் பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அதுக்காக நீங்கள் அதை நம்பி அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய உயிரே போகக்கூடிய நிலைமையும் வரலாம். இல்லை கற்பு பறிக்க வேண்டியது என்ன யோசித்து பார்க்கணும். இந்த ஹோலினஸை காப்பாற்றணும். இளம் பிள்ளைகளுக்கு சோதனை அதில் தான் வருது. அந்த பரிசுத்தத்தை நீங்கள் காப்பாற்றுறதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். அதான் இங்கிலீஷ் பைபிள் அழகாக போட்டிருக்கு பாருங்கள். நிறைய பேர் வாலி பிள்ளைங்க டேஞ்சரில் போய் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. சில பேருக்கு ஆண்டவரை நம்புறதுக்கு தெரியாது. ஒரு டிப்ரெஷன் வந்துட்டால் உடனே மறிச்சிடணும், யாராவது கூப்பிட்டா உடனே போயிடணும். என்னை நேசிக்க வீட்டில் சரியாக ஆள் இல்லை, உடனே ஏதாவது ஒரு நேசம் பாசம் அன்புன்னு மடத்தனமாக ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தால் அதை ஏற்றுக்க வைக்க வேண்டிய நிலைமையில் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் டிசர்னிங் ஸ்பிரிட்டோட பகுத்தறிவுள்ளவர்களாக இருந்து அவங்கள இழுத்து விடுங்க. இல்லைன்னா காட்ஸ் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அதான் சொல்லியிருக்கு. வர பெரிய டேஞ்சரில் இருப்பாங்க, தெரியாது, ரொம்ப ஸ்மூத்தாக போகிற மாதிரி போயிட்டுருப்பாங்க. அவங்கள சேவ் பண்ணுங்க. யூ மஸ்ட் சேவ் தம் ஃப்ரம் த ஃபயர் ஆஃப் காட்ஸ் பனிஷ்மெண்ட். அதை பிடிச்சி இழுத்து வெளியே கொண்டு வாங்க.
எல்லாருக்கிட்டையும் அன்பா இருங்க, பாசமாக இருக்கலாம். ஆனால் நமக்குள்ள ஒரு ஞானம் தேவை. நீதிமொழிகள் 26:17 முதல் 19 சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கு எந்த லிமிட்டில் அவங்களுடைய வாழ்க்கையில் இன்வால்வ் ஆகணுமோ அவ்வளோதான். அப்போ பர்சனல் மேட்டரில் ரொம்ப டீப்பாக கேட்கக்கூடாது, கதையே கேட்கக்கூடாது. கதை கேட்டால் முடிஞ்சிருச்சு. அப்போ உங்களுக்கு அவங்களுடைய வேதனையின் ஆழம் தெரியாது, ஏன் ஒருத்தனை இன்னொருத்தன் துரத்துறான்னு தெரியாது, ஏன் ஒரு நல்ல ஒரு பொண்ணை எவனோ ஒருத்தன் துரத்திட்டு வரான் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ இருக்கிற ஒரு நல்ல ஒரு யங் ஸ்டேஜில் நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்டவங்களுக்கு போய் ஏதாவது தலையிட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்டிங்கன்னா அது எப்படிப்பட்டதா? வழியில் போகும்போது நாய் தானாக போயிட்டே இருக்கும், அது பாட்டில் போகிற நாயை காது பிடிச்சி இழுத்து அது என்ன செய்யும்? அதுக்கு ஈக்குவல்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி போயிட்டு பைத்தியக்காரத்தனமாக நடக்கிறது, கொல்லிகளையும் அம்புகளையும் சாவுக்கு ஏதுவான எவனாவது ஒருத்த மேலே எரிஞ்சானா, அப்போ அவன் எரிஞ்சிட்டு சும்மா நான் விளையாட்டுக்கு செஞ்சேன்னு சொல்ல முடியுமா? அது மாதிரி தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. யாருடைய விஷயத்துலனாலும் சரி, நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டீங்கன்னா ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். திரும்பி வீட்டுக்கு வருகிற நேரம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பு வேணும். என்னை இங்கேருந்து அங்கே இறக்குறதுக்கும் அங்கேருந்து இங்கே இறக்குறதுக்கும் ஆள் வேணும். இல்லை நான் ஒரு ஹோட்டல் போனேன்னா எனக்கு கம்பெனி கொடுக்க ஆள் வேணும்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் எதிர்கால வாழ்க்கையை அதிகம் பாதிச்சிடும். மத்தேயு 10:16 தான் சொல்லுது. இயேசு தன் சீஷர்களுக்கு கூட சொல்கிறார், ஆடுகளாகி உங்களை ஓநாய்களுக்கு நடுவில் அனுப்புகிறேன், சர்ப்பத்தை போல் வீணாவும் புறா போல் கபடச்சவங்களாக இருங்கன்னு சொல்லியிருக்கு. எல்லாரையும் சந்தேகப்பட்டுட்டே பார்த்துட்டே இது சொல்லலை. அதே சமயம் தேவ ஞானம் உனக்கு இருந்தால் நீ தப்பி வைக்க முடியும். சரியான வேத வாசிப்பு ஜெபம் இருந்தால் உனக்கு எதிராக ஒருத்தனும் நிற்க முடியாத அளவுக்கு உன்னை மேன்மையாக வைப்பேன்னு சொல்லியிருக்கிறார். தீத்து 2ஆம் அதிகாரத்தில் தான் சொல்லியிருக்கு. இதில் அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்கள், இள வயதுள்ள ஊழியர்களுக்கு அதிகமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு அதிகமாக அவர் ஆலோசனை கொடுக்குறார். எப்படின்னா, நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. ஊழியம் செய்கிறவங்களுக்கு சொல்லியிருக்கு. முதிர் வயதுள்ள புருஷர்கள் எப்படி இருக்கணும்? சபைக்கு எல்லாம் வெரைட்டி ஆஃப் பீப்புள் வருவாங்க, நீங்கள் சந்திக்கிறவங்க வெரைட்டியாக இருப்பாங்க. அது சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், ஜாக்கிரதை உள்ளவர்களாய், நல் ஒழுக்கம் உள்ளவர்களாய், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், விசுவாசத்தில் அன்பில் பொறுமையில் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி புத்தி சொல்லு. அப்போது ஒரு போஸ்டில் இருக்கிறவங்க கட்டாயம் புத்தி சொல்லுகிறதற்கு அவங்க எப்படி இருக்கணும்? அதற்கு ஏற்ற விதத்தில் நடக்க வேண்டும். அடுத்தது பார்க்குறோம், முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களாய் இருக்கணும். வயசாகி போச்சு எப்படி வேணால் வாழணும்னு இல்லை, எல்லா வயசுள்ளவர்களுக்கும் தான் இருக்குது தேவனுடைய கட்டளை. அவதூறு பண்ணாதவர்களாய், மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவர்களாய் படாதவர்களாய் இருக்கும்படி, தேவ வசனம் தூஷிக்காத படிக்கே. பாலிய ஸ்திரீகள் என்ன செய்யணும்? தங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட, தங்களுடைய பிள்ளைகள்கிட்ட அன்புள்ளவர்களாக இருக்கணும். அவர்களுக்கு என்ன தேவை? தெளிந்த புத்தி, கற்புள்ளவர்கள், வீட்டில் தரித்திருக்கிறவர்கள், நல்லவர்கள், அவர்களுடைய ஹஸ்பண்ட்க்கு அவருடைய ஒய்ஃபுக்கு நல்ல விஷயங்களில் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லு. பாலிய புருஷர் எப்படி இருக்கணும்? பாலிய பிள்ளைங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். கன்ஃபியூஸ்டு மைண்ட் இருக்கக்கூடாது. அது சேர் மாதிரி சகதி மாதிரி இருக்கக்கூடாது. அந்த இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை போட்டு நிரப்பி வச்சுட்டு தான் உலகத்துக்கு போக வேண்டும். 7ஆம் வசனம் சொல்லு, நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பி. இப்போ இது உங்களோட ஆண்டவர் பேசுகிறார் பார்த்தீங்களா? நான் இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லி நீங்கள் சொல்ல வேணாம். நடந்துக்கிட்ட முறையும் அதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கிற வெற்றிகளையும் பார்க்கும்போது மற்றவங்க இந்த நல்ல பாதைக்கு வருவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோடு இல்லாமல் எதிராளியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக நம்ம எதை சொல்கிறோமோ அதை கடைப்பிடிக்கணும். விகற்பம் இல்லாமல் நல் ஒழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வார்த்தையை பேசுகிறவனாய் இரு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது ஊழியம் செய்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள், ஊழியர்களுடைய பிள்ளைகள், ஒருவேளை ஆண்டவர் அறியாத பிள்ளைகளாக இருந்தால் கூட நீங்கள் இதை சிந்தித்து கடைப்பிடிச்சி பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை எவ்வளோ அழகாக மாறுதுன்னு. குறிப்பாக இது யாருக்காகனா, தேவ பிள்ளைகள், தேவனை அறிந்தன்னு சொல்கிற பிள்ளைகள், சர்ச்சுக்கு போகிற பிள்ளைகள்,
மற்றவங்களை வந்து நான் ஆதாயம் பண்ணுறேன்னு கைப்பிரதி ஊழியங்கள், ஒர்ஷிப் லீடர்ஸாக இருப்பாங்க, பாடல்கள் பாடுவாங்க, சர்ச்சில் இணைந்து பல ஊழியங்கள் செய்வாங்க. அவங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த வார்த்தைகளை நீங்கள் கடைப்பிடித்து வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சக்ஸஸாக முடியும். என்ன தேவை? ஞானம் தேவை. அந்த ஞானம் என்ன செய்யாது? மற்றவங்கள பாவத்துக்கு உட்படுத்திட்டு ஓடாது. ஒன்று முடிச்சிட்டோம், அடுத்ததுக்கு போவோம். வாலிப வயசு இருக்குது, எல்லாத்தையும் ஏமாற்றலாம், கல்யாணம் முடிஞ்சவங்களையும் முடியாதவங்களையும் ஏமாற்றலான்னு போகாது. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பின்காலங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், தேவ இரக்கம் பெற்றோர்களாக இருக்கணும், தேவ கோபம் உங்கள் மேலே விழக்கூடாதுன்னா இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.